நல்லா செம்மையாக அனல் அடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஜில்லுன்னு நல்லா கொஞ்சம் காற்று வீசிட்டு அது மழை பெய்யும் பாருங்கள். அந்த ஃபீல் இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம எவ்வளோ ஏசி வாங்கிட்டாலும் எத்தனை கூலர் வாங்கி நம்ம வச்சுட்டு யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஏஸ்பாக்கிட்டேருந்து வர அந்த இயற்கை, அந்த கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஏஸ்பா வந்து கொடுக்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கேன். செம்ம அனல், திடீர்னு மழை செம்மையாக பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படியே கூலிங்காக ஆகியிருக்க. மணி என்னென்னா கரெக்டாக ஒரு 5:30 இருக்கும். 6 மணி ஆக போகுது. எத்தனை பேருக்கு அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியெல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய உங்களுக்கு ஆர்கனைசேஷன் எல்லாமே நம்மளோட சேனலில் வரப்போகுதுங்க வீடியோ. இந்த கொரோனாவால் நம்ம யாருமே சர்ச்சுக்கே போக முடியலங்க. எல்லாமே ஆன்லைன் ஜூமில் தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாமே சீக்கிரமாக சரியாகணும். ஒரு சின்ன இதுலேயே நம்மள எல்லாமே முடியுது. அடுத்து பின்மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். இதோட நம்ம இந்த தேவ பகுதியை முடிச்சு அடுத்த பகுதிக்கு நம்ம போக போகிறோம். நமக்குள்ள சில துர்குணங்களை அனுமதித்து விடுகிறோம். எபேசியர் 4:31-32 சொல்லப்படும் சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் மற்ற எந்த துர்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்க. துர்குணம், கசப்புகள், கோபங்கள், மூர்க்கங்கள், கூக்குரல், சண்டை இருக்கிற இடத்துல கண்டிப்பா பின்மாற்றம் உள்ள வந்துருச்சுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யாரையும் நான் குறிப்பா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வீட்டுல ஆண்டவருக்கு விரோதமா உங்களை மாற்றுவதற்காகவே அந்த பிரச்சனையை உள்ள கொண்டு வந்திருக்கிறான். நீங்க எதுக்காக போராடிட்டு இருக்கீங்களோ அது பரலோகத்துக்கு போறதுக்கே உங்களை தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு உண்மையா ஒப்புரவாகி உலகத்துக்குரிய இந்த நாட்டங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு கோபத்தையும் மூர்க்கத்தையும் வெறித்தனத்தையும் நீக்கிவிட்டு எல்லா கசப்பு, வெறுப்பு, வைராக்களையும் நீக்கிவிட்டு உண்மையை ஆண்டவரே ஆதி ஆண்டவரே அன்பிற்குள்ள என்னை கொண்டு வாங்கன்னு கேளுங்க. உண்மையா ஆண்டவரே இணக்கமாய், சமாதானமாய், சாந்தமாய் இருந்து கர்த்தாவே உடைய அன்பிலே வேரூன்றி வளர ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்குள்ள உடைய அன்பு திரும்பி ஊற்றப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலியமா கிறிஸ்துவின் அன்பு இருதயத்துல ஊற்றப்படுது எழுதி அந்த அன்பை ஊற்றுங்க. இன்றைக்கு அந்த துர்குண கட்டுகள்லாம் மாம்சத்தின் கிரியைகளை இன்னைக்கு ஆவியினாலே அழித்து போடுவீராக. அழித்து போடும் ஆண்டவரே பரிசுத்தமாக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அநேக குடும்பங்கள் உண்மையான ஒப்புரவாக்குதல் உண்டாகணும். இன்னைக்கு இரவுல மனபாரம் நீங்கினவர்களாய் படுக்க போகணும். ஆண்டவரே தேவனே, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒப்புரவாக்குதல், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஒப்புரவாக்குதல், சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு ஒப்புரவாக்குதல், ஆண்டவரே தேவனே அயலகத்தாரோட ஒரு ஒப்புரவாக்குதல், ஆண்டவரே ஊழியர்கள் மத்தியிலே ஒரு ஒப்புரவாக்குதல், இயேசுவே ஆண்டவரே உண்டாக்குகிறார். சபைகளுக்குள்ளே ஒரு ஒப்புரவாக்குதல், தேவ ஜனங்களுக்குள்ளே ஒரு ஒப்புரவாக்குதல். வீடியோ வந்து எடுத்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எனக்கு ப்ரேயர் போயிட்டுருக்கு. சரி ஒரு இன்ட்ரோ இதில் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தேன். ரெசிபியெல்லாம் முடிஞ்சாச்சு. ரெசிபி வந்து உங்களுக்கு தனியாக வீடியோவாக வரும்.
அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நான் அப்புறமா ஷாப்பிங் ஆல் என்னென்ன வாங்கினேன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். காட்டிட்டு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிடுறேன். ஷாப்பிங் தான் மொத்தமாக ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ப்ரேயர் ஜெபம் பண்ணும்போது நான் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஓகே, பாய் பாய். ஷாப்பிங் இதை அப்புறமா காட்டுறேன். டைம் வந்து இப்போ 10 மணி ஆகும். இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே ஈவினிங்லேருந்து நான் உங்களுக்கு வந்து வீலாக் எடுக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு குக் பண்ண போகிறேன். சப்பாத்தியும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு ஒரு டிஷ்ஷு செய்வாங்களே, அது மாதிரி ஒரு கூட்டு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அடுத்தது நிறைய வீடியோ இருக்குதுங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணல. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்தது என்னென்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம சமைக்க போகிறோம். அது என்னுடைய ஷால் வந்து கீழே டம்புக்குன்னு விழுந்து கிடக்கு. பார்த்தீங்களா? யார் யார் இங்கே ஒரு விஷயத்த நோட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க அதுக்கு பதில் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி காட்டணுமா? காட்ட மாட்டேன். நீங்கள் ரிவர்ஸ் போய் பாருங்கள். நான் இப்போ ஒரு இடத்த காட்டினால அந்த இடத்துல ஒன்று காணாமல் போயிடுச்சு. அது என்ன காணாமல் போச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே தான் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட 3 ஸ்டவ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே உட்காந்து நான் செய்ய போகிறேன். சாம் வந்து வீட்டில் இல்லை. சாம் வந்து ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் டைட்டாகவும் பிஸியாகவும் போயிட்டுருக்கு. நானும் வீடியோவே போடலை. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நாள் கூட நான் வீடியோ போடாமல் இருக்க மாட்டேன். ஆனால் இவ்வளோ நாள் வீடியோ போடாமல் இருக்கிறேன்னா எனக்கே என்ன ஆச்சுன்னே எனக்கே தெரியல. ஆனாலும் இருக்கட்டும், பழையபடியே நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம். நிறைய வீடியோ இருக்குது. சாம்க்கு எடிட் பண்ண டைம் இல்லை, அதனால தான். ஓகேவா? ஜாபுக்கு போயிட்டுருக்கனால ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன செய்ய போகிறேன்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா டீ அண்ட் சிப்ஸு நான் சாப்பிட்டுட்டு வேலை செய்ய தொடங்க போகிறேன். டீயை கொதிக்க வச்சு இதாகிடுச்சு. நம்ம தானே இருக்கோம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணாதாங்க ப்ராப்பராக நம்மளால் ஒரு வீடியோ எல்லாமே ஷூட் பண்ண முடியும். நிறைய வேலைகள் எங்களுக்கு இருந்துச்சு வெளியில். சீக்கிரமாகவே ஒரு நல்ல விஷயத்தோடு அவங்கள வந்து சொல்லுவோம். இப்போ வந்து நான் டீயும் இந்த ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு வரேன். இது வந்து உருளைக்கிழங்கு இங்கே நான் வேக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே க்ளீன் பண்ணணும். அர்ஜென்ட்டாக நான் செஞ்சிட்ருக்கேன். சரி, அதில் பாதி சாப்பிட்றது. சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் ஃபஸ்ட்டு பண்ணணுமா? கொஞ்சோண்டு பொடியா? சீரகம், அதுக்கு அடுத்தது வெங்காயம். வெங்காயம் போட்டாச்சு. பச்சை மிளகா, ஆரஞ்சு மிளகாவை கொஞ்சம் ஆயிடுச்சு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னங்க சமையல் இருக்கிற 4-5 காய்கறியை வதக்கி போட்டால் சமையல், அவ்வளோதான். நம்ம சமைக்கிறதா சமையல். சாப்பிட நல்லா இருந்தால் சமையல் அவ்வளோதான், நல்லா இருக்குது. அவ்வளோதான், என்ன பொறுத்தவரை அதுதான். இதுக்குன்னு நம்ம போய் கற்றுக்கிட்டு வர முடியாதுல்ல. கருவேப்பிலையை நான் கொஞ்சம் கிண்டியே போட்டேன். சரி, வதங்கட்டுமாம்மா? காய்கறிக்கு தேவையான எல்லா உப்புமே நான் இப்போ வந்து போட்டுருவேன். பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக தானே போட்டுப்போம். வெங்காயம் வதங்கிச்சா இப்போ கட் பண்ணி வச்சுட்டேன். தக்காளியாக இப்போ தக்காளி நம்மளுக்கு நல்லா வதங்கணும். நல்லா மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ வந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிச்சா, வதங்கின உடனே நான் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆனால் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனது போதும். ஏன்னா ஆஹா போதும். இது இத்தனை பேர் பத்து. அதையும் இப்போ நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். தனியாக தான் ஆக்குவேன். இப்போ பார்க்க கட்டியாக தெரியும்.
அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு. நல்லா இருக்கல, இன்னும் மசாலா போடலை. இந்த ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நான் வாங்கினேன். அது நல்லா யூஸ். திரும்பியும் ஆஃபர் போட்டிருக்கான். ஒன்று வாங்கினா உருளைக்கிழங்கு வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேம்மா. ஆமாம், அப்போ உப்பு அதுக்கேற்ற மாதிரி போட்டேன். ஆமாம், டவுட்டு தான் கேட்டு. மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். எங்கம்மா அது? காலி ஆச்சுமா, நான் பிரியாணி செஞ்சுட்டேன். கலராக இருக்குன்னு அதை போட்டு செஞ்சுட்டேன். நான் இப்போ பிரியாணி குயின் ஆகிட்டேன். சாரி, கிங் ஆகிட்டேன். ஆளாளுக்கு பேர்லாம் குயின்றாங்களா, அதே மனப்படம் ஆயிடுச்சு. கரம் மசாலா மட்டும் நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா டேஸ்ட் ஒட்டலைன்னா அப்புறமா இன்னொரு ஸ்பூன் போடணும். கரம் மசாலா மட்டும் நம்மளுக்கு அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு வந்து ஒரு கசப்பு தன்மையில் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. சரிங்க, நானும் இதை அத்தோடி செஞ்சு பார்க்க. நல்லா இருக்கு பார்க்கவே. சாப்பிட எடுத்து தெரியல, பார்க்க நல்லா இருக்கு. சரி, தண்ணி ஊற்றிடலாமா? ஊற்றிடலாம். இப்போ தான் நம்ம தண்ணி ஊற்றி அதை எடிட் பண்ணுவோம். பார்க்க இது நல்லா தான் இருக்குது. இந்த பானிபூரிக்குள்ளே வச்சு சாப்பிடுவாங்க, அது மாதிரி இருக்குது மசாலா டேஸ்ட்டு. இது தண்ணி நல்ல தண்ணியா? நல்ல தண்ணி. அதை அப்படியே கொதிக்க விட்ருவோம் சிம்மில். அது கொதிக்கிட்டோம், நாங்கள் அதுக்குள்ளே சப்பாத்தி போட்டு வந்துடலாம் நம்ம. ஓகே ஓகேம்மா, போலாமா? கொத்தமல்லி வந்து நான் அப்படியே கொதிக்கும் போதே போட்டால் தான் எனக்கு திருப்தியாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொதிக்க ரெடி ஆகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் நாங்கள் 2 பேரும் தனித்தனியாக சப்பாத்தியை போட்டுட்ருக்கோம். அப்பா சரி பண்ணிடலாம். ஓகே, சரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நான் இங்கே சப்பாத்தி போட்டிருக்கேன், க்ளோரி ஒரு பக்கம் இங்கேயே உட்காந்து சப்பாத்தி போட்டிருக்கு. வேலை டக்கு டக்குன்னு முடியணும்ல, அதனால் அது அங்கே பார்த்துட்ருக்கு, நான் இங்கே பார்த்துட்ருக்கேன். ஓகே, வேலையை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவோம், லேட் ஆகுது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொட்டுக்கா உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வேர்த்து ஊற்றிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சப்பாத்தி முடிச்சிட்டோம். ஓகே, இதோ ரெடி, அதோ ரெடி. இப்போ லெமன் சாதம் பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு, அது லெமன் சாதம் கிண்டிட்டா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரெக்வெஸ்ட். ஆமாம், இதில் முடிஞ்சிச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, சனா பாப்பா அவள் வந்து பெங்களூரில் இருக்காள். அவள் வந்து ப்ளஸ் 2ல் நல்லா மார்க் எடுக்கணும்னு ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட். டேனியில் இருக்கா பாப்பா, அவள் நல்லா எழுதி முடிச்சுட்டா. அதுக்கு அடுத்தது என் ஃப்ரெண்டு ஜெனிஃபருக்கு வேலை கிடைக்க வந்துச்சு. அதுக்கு அடுத்தது யாபேசன் அக்காவுக்காக ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வச்சுருந்தேன். எல்லாமே நடந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அடிச்சிருக்கேன். இப்போ எங்கள் ஆண்டி அம்ஜிகர் ஆண்டி இதுவும் நடந்துச்சு, அவங்க போய் அதை பெற்றுக்கொள்ளணும், அதுதான் இப்போ பெண்டிங். அதனால் அதுவும் அழிச்சிடுறேன். அப்புறமா என் ஃப்ரெண்டு கீர்த்திக்கு குழந்தை பாக்கி வேணும்னு நான் கேட்டிருந்தேன் பார்த்தீங்களா. என் ஃப்ரெண்டு அந்த கீர்த்திக்கு குழந்தை பிறந்து பையன் பிறந்து கிட்டத்தட்ட 3 மாதம் 1 மாதம் ஆக போகுது. அதனால் அவளுது முடிஞ்சிச்சு. ஆமாம், எல்லாமே பாருங்கள் எப்படி முடிஞ்சிச்சு. அப்புறமா ஹேமம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த உடம்பு சரியாக வந்துச்சு. அப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதுவும் நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தது குருப்பிரியாக்கா, அவங்களுக்கு பாப்பாலாம் பிறந்து 4-5 மாதத்துக்கு மேலே ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைபரு திவ்யா காவியாக்கா, அவங்களுக்கும் நல்லா பிரசவம் நடந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு எல்லாம் கொரோனா வந்து, அவங்க அப்பாக்கெல்லாம் கொரோனா வந்து எல்லாம் நினச்சி. அப்புறம் இந்த காய்கறி ஆண்டிக்கு காலில் அடிபட்டுருச்சு. ஒரு ரோட்டில் காய்கறி விற்பாங்க எங்கள் ஏரியா பக்கத்தில். அவங்க கால் அடிபட்டுருந்துச்சா, அவங்க ரொம்ப நாள் 2 மாதத்துக்கிட்ட கடையை திறக்கல. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. எனக்கு எதுக்குன்னா, அந்த ஆண்டி நம்ம காய்கறி வாங்க போனால் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் காய்கறி கொடுப்பாங்க, நல்லதாக எடுத்து கொடுப்பாங்க, அன்பாஸ் பண்ணுவாங்க. 10 ரூபா காய்கறி கூறுக்கு அங்கே போய் நான் வாங்குவோம். அந்த ஆண்டி கால் அடிபட்டுருந்துச்சு. ப்ரேயர் பண்ணியிருந்தேன்னா நல்லா. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆனால் நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த காய்கறி ஆண்டிக்கு வந்து கால் நல்லாகி ஒரு கொடையை போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. பரவாயில்ல. இன்னும் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 11ல் 9 நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 தான் பெண்டிங் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்னா, இப்போ நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்கிட்ட வந்திருக்கு. நீங்களும் அனுப்புங்க, நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் இதில் எழுதி வைக்கிறேன். நான் உங்களுக்கு சொன்னலை, இது போடும்போதே இதில் வாய் போட்டிருப்பேன். இதில் வந்து விண்ணப்பம், ஜெபம்
ஜபத்துக்காக இந்த டைரி நான் போட்டது. அதனால் நான் பென்சிலில் தான் எழுதுறேன். ஏன்னா பென்சிலில் எழுதிட்டேன்னா அந்த ப்ரையர் விண்ணப்பம் முடிஞ்சிடல, அப்போ வந்து நம்ம அழிச்சிடலாம்ல, அதுக்காக. பாருங்க, யூடியூப்பில் மீட்டிங்கில் எடுத்து பென்சில். கொஞ்சம் நாளாகவே எந்த ரொட்டீன் வீலாக் வீடியோவுமே எங்களால் எடுக்க முடியல. சீக்கிரமாக நாங்கள் எதுக்கு வீடியோலாம் எடுக்க முடியலன்ட்டு நான் வந்து சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. நம்ம ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அதனால தான் எதுவுமே எங்களால் பண்ண முடியல. பார்க்கலாம், சீக்கிரமாக நான் அவங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கே ரொம்ப ஃபீலிங் ஆகிடுச்சு, என்னடா இது ஒரு வீடியோ கூட போட முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களால் இந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல. அதுக்கடுத்தது மேலே வந்து இப்போ சாம் வந்து ஒரு தொட்டியை க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அது எங்கள் வீட்டில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வச்சுட்டு போன தொட்டி போல். எங்கள் ஹவுஸ் ஓனர் அக்காக்கிட்ட கேட்டோம். அக்கானை கேட்டுட்டு அந்த தொட்டியை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து என்னென்னா என்ன இருக்குன்னே தெரியல உள்ளே. சில டைம் பயங்கரமாக ஸ்மெல் வரும், சில டைம் நல்லாயிருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது போட்டு வைக்கணும். அதுக்காக சாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போவுமே டெரஸ் வந்து நாங்கள் தான் க்ளீன் பண்ணுவோம். எனக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்கும், அதனால க்ளீன் பண்ணுவேன். இப்போ மழைலாம் பெஞ்சு ரொம்ப அதிகமாக குப்பையாங்க கிடைக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒழுங்காக ஷேர் பண்ணுறோங்க. இந்த வீடியோ என்ன நாங்கள் எடிட் பண்ணவே இல்லை. எடிட் பண்ணுறாமல் நாங்கள் அப்படியே உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சோ அதை எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த நாள் அதாவது ரொட்டீன் எடுக்கணுன்ட்டு நான் எடுக்க ஆரம்பித்து அது பாதிலே விட்டுட்டு போன வீடியோக்கள். அதுக்கு அடுத்தது என்னென்னா நிறைய க்ளீனிங்கே பண்ணலை, வீட்டை ரொம்ப க்ளீன் பண்ணலை, அப்படியே மோசமாக இருக்க. நேற்று நான் காளான் கிரேவி செஞ்சேன். எதுக்காக செஞ்சேன்னா, இந்த ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட் சாண்ட்விச் செய்யலான்ட்டு செஞ்சேன். நாங்கள் வீட்டிலே இல்லைங்க. பாத்திரம் கழுவுறதுக்காக நான் இந்த டப்பு வாங்கினேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, சிங்கில் பாத்திரம் இல்லை. காலையில் எனக்கு என் ஹஸ்பண்டு ஹெல்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க. மாவெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு, அவங்க தான் சாம் பற்றி தெரியும்ல, எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. பாருங்க, பல 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 பலன்னு இருக்குது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு கொரியர் வந்துச்சுங்க. அந்த கொரியர் வாங்க போயிட்டேன். கிஃப்ட்டு, பர்த்டே கிஃப்ட்டு. கொரியர் எங்கேருந்து வந்துச்சுன்னா, மலேசியாவிலேருந்து வந்துச்சு. எங்கள் அக்கா ஒருத்தவங்க சென்ட் பண்ணாங்க. அவங்க கூட யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, மலேசியா லைஃப் ஸ்டைல். அதனால் சரி, அது வந்துச்சு. எல்லாமே நீங்கள் பர்த்டே கிஃப்ட் வீடியோவில் வந்து பாருங்கள், ஓகே? நான் சாப்பிட்ணும், ரொம்ப பசிக்குது. தோசை ரெடியாக இருக்குது, சாப்பிட்ணும். சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ எடுத்தாச்சு, அதை தான் வந்து எடிட் பண்ண போகிறேன். பிளாக் கலர் கவரில் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிற கவர்ஸ் எல்லாம் அதில் போட்டு வச்சுருக்கேன். வெளியில் போகிற வேலை இருக்குது. ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரொம்ப லாங் போகணும். அதுக்காக நான் கிளம்ப வேண்டியது இருக்குது. சாம் வந்துடுவாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வீடியோ எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் செட் பண்ணி வச்சிட்டேன்னா, சாம் வந்து மிச்சது பார்த்துட்டு அப்புறமா அப்லோட் பண்ணணும். நான் எடிட்டிங் முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன், ஓகே? இந்த வீடியோ எப்படின்னா, நான் என்னென்ன பண்ணுறேன் அந்த டே லென்ட்டு அப்படி தான் இருக்கிறேன். கொரியர் வந்தது அது அப்படியே இருக்குது. அந்த கொரியரையும் மடித்து வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் எடிட் பண்ண போகணும். எடிட் பண்ணிவிட்டு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். மேன், ஐயோ பூஜை பாரு இல்லையாங்க, அடப்போயா லென்ஸுனா அது கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறோம். அம்மா வீட்டுக்கு போகிறோம், ஆண்டி வீட்டுக்கு போகிறோம். அம்மாவுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்திருக்கேன், அதை போய் கொடுக்க போகணும். என்னங்க? ஆமாம், எனக்கு கிஃப்ட்டு வந்திருக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் தான் சேர்ந்து அம்மாவுக்கும் கிஃப்ட் வந்துச்சு, அது கொடுக்க போகணும். ஆண்டிக்கு நம்ம ஆண்டிக்கும் வந்திருக்கு, நிர்மதி ஆண்டிக்கும் சேர்த்து வந்திருக்கு. எப்போவுமே 3 பேருக்குமே ஒன்றா தான் அனுப்புவாங்க. சுமித்ராக்கா அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆண்டிக்கிட்ட கொடுத்துட்டு அம்மாண்ட கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பிளானுங்க? விஆர்மாவில் எக்ஸிபிஷன் போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு எடுப்பேனான்னு தெரியல. போக முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேன், ஓகே? ரொம்ப அனல் அடிக்குது. போக மாட்டேன். ஹலோ, சொல்லுங்க. போக மாட்டோம்.
தெரியல பாருங்க. இதுவும் எதையும் நம்பி சொல்ல முடியல. திடீர்னு நான் ஒன்று சொல்கிறேன், நடக்கிறதுல வேற மாதிரி இருக்கு. அதனால அட போப்பா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதான் நடக்கிறது நடக்கட்டும். சாயங்காலம் ஆக போகுது, என்ன பண்ண தெரில. வெயில் கொளுத்துது. ஓகே, நம்ம பார்க்கலாம். அம்மா வீட்டில் போய் உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது அன்றைக்கி நைட்டு வந்து எடுத்த வீடியோ தாங்க இது. இந்த மஷ்ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு நான் ஒரு ஸ்நான்வெஜ் செஞ்சேன். இது வந்தாலும் நான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே என்ன ஆச்சுன்னா, நம்ம ஒன்று செய்யணும், நம்ம ஒன்று பண்ணணுன்ட்டு நம்ம அதில் வந்து இறங்கும் போது அதை அப்படியே எங்களால் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. ஆஃபாக நான் விட்டுட்டேன். எல்லாரோடையும் அதாவது நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நம்மளால் வந்து ஷேர் பண்ண முடியாது. ஏதாவது சொல்லணும்னா வந்து எங்களுடைய மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இல்லை, அப்புறமா டைம் இல்லை, ரெஸ்ட்டும் இல்லை, அப்படியே செம்ம ஸ்பீடாக ஓடிட்டுருக்க மாதிரி எனக்கு தோணுது. அதாவது இப்போ தான் ஆகஸ்ட் 1 தொடங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து நான் இப்போ உங்களுக்கு இது வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஆகஸ்ட் 16 இன்றைக்கி தான் கொடுத்து இன்றைக்கே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா போடாமல் இருக்கிறோமேன்ட்டு அப்படி போட்டுட்ருக்கேன். இந்த ஸ்நான்வெஜ் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எப்படி செய்கிறேன்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து இதுதான் எங்களால் பண்ண முடிஞ்சிச்சு. அதனால் நாங்கள் இதை வந்து ஸ்நான்வெஜ் செஞ்சு நானும் சாமும் அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டோம் வெளியில் போயிட்டு. ஆனால் என்னென்னா விஆர் மால் போகணுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, விஆர் மால் வந்து நான் செகண்ட் டைம் போனேன். கொஞ்சம் பொருளும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். குரு கூட சேர்ந்து நாங்கள் போயிருந்தோம். அந்த வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். அதாவது இந்த வீடியோ எப்படின்னா, ஒரு செயலை நாங்கள் தொடங்கி பாதியில் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது எங்களால் பண்ண முடியாத எல்லா ஒரு நிகழ்ச்சியும் அதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஆகிட்டு கொஞ்சம் வீடியோலாம் போடலாம். எல்லோரும் அதாவது ஒன்று நான் இதில் வந்து என்ன சொல்லணும்னா, எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இருக்காது. அவங்கவுங்கள லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லா யூடியூப் சேனல் மாதிரி எல்லாமே யூடியூப் சேனல் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எங்களுக்கு என்ன தோணுதோ, என்னால் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும் தான் நம்மளுடைய சேனலில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எளிமையான வாழ்க்கை முறை, அவ்வளோதான். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் நம்மளால் வீடியோ வந்து காட்ட முடியல. இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியும், நான் வந்து ஸ்நான்வெஜ் செய்யும்போது இப்படி தான் கல்லை தூக்கி அமுக்கி ஸ்நான்வெஜ் செஞ்சு முடிப்பேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. இது செய்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரம்பிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை நம்ப